குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் மாலை வணக்கம். வனமோகினி வெற்றி விழா இங்க ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க இருக்குது. சோ விழாவிற்கு வந்திருக்கும் எல்லோரையும் நான் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். நாம எதுக்குமா பார்க்கிங்ல வெயிட் பண்றோம்? நாம தான் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்திருக்கோம். பிரஸ்காரங்க கிட்ட மாட்டினா நம்ம படம் இல்லாம ஃப்ரீயா இருக்கும்னு தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாம வனமோகினி ஹிட் பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. நாமளும் தேவையில்லாம போய் சொல்லணும். அம்மா நேத்ரா, சம்பத் கார் வந்தாச்சு, வா. எங்க? ஹலோ, how are you? ஃபைன் ஃபைன். நீங்க நானும் நல்லா இருக்கேன். ஹலோ சம்பத் சார், வணக்கம். சார், சீக்கிரமே ஷூட் ஆரம்பிக்க போறோம். பேமெண்ட் கிடைச்சா பெட்டரா இருக்கும். எனக்கு பெட்டரா இருக்காதே சார். இப்போ என்னால எதுவும் முடியாது சார். ஏற்கனவே ரொம்ப நெருக்கடியில இருக்கேன். ஷூட்டிங் வேற ரொம்ப தள்ளி போயிருக்கு. சிக்கல் மேல சிக்கல் சார். சரி, படம் போயிட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா பிருத்திவி சார் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. அவர் இப்போ வெற்றி கழிப்புல இருக்காரு. அதெல்லாம் முடிஞ்சு வந்தாதான் சார். அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சுக்கங்க சார். சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. மேடத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு. மாமா விடுங்க மாமா, நாம சமாளிச்சுக்கலாம். சார் கஷ்டப்படுத்த வேண்டாம். அதான் மேடம் கரெக்டா அடிச்சாங்க பாத்தீங்களா? மேடத்துக்கு ப்ரொடியூசரோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா மேடம் இண்டஸ்ட்ரியில அவ்வளவு நாள் இருந்திருக்காங்க சார். ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமாமா, உங்க ஐடியா பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். காலையில கையிலுக்கு நம்மளோட கேகே நகர் விட சுத்தி காமிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சார். பார்ட்டியில வச்சு வீட்டோட டாக்குமெண்ட் கொடுத்து கையில அசத்த போற பாருங்க. அப்புறம் நாம நினைச்ச நேரத்துக்கு கால் ஷீட் வாங்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஓகே சார், நன்றி. எல்லாம் உங்களோட ஐடியா தான் சார். சரிங்க சார். சார், என்னாச்சு சார்? ஏதோ கையில போன்ல பேசுனீங்க. அது ஒண்ணும் இல்ல மேடம். வனமோகினியில கையிலுக்கு ரொம்ப நல்ல பேரு. பெரிய லெவலுக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வைங்கன்னு ஒரே அட்வைஸ். இப்ப என்னால உடனே அவ்வளவு அமௌண்ட் பெரட்ட முடியாது இல்லையா? அதனால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு வீட கொடுக்கலான்னு ஒரு ஐடியா மேடம். இத வச்சு 2 படத்துக்கு டேட்டை வாங்கிடுவேன் மேடம். நான் எப்ப டேட்டை கேட்டாலும் கயல் மேடம் கொடுத்தே தீருவாங்க. ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கி விட்டுட்ட பாருங்க. அதான் பிசினஸ் மேன் ஐடியா. சரி, வரங்க. கதாநாயகி கையில் வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். ஓடி வராங்க. வனமோகினி வசூல்ல ரெக்கார்ட் பிரேக். Thank you so much. மேடம், வனமோகினி படத்துல சூப்பரா நடிச்சிருக்கீங்க மேடம். Thank you, madam. Thank you so much. And
மேடம் சூப்பரா நடிச்சிருக்கீங்க மேடம். தேங்க்ஸ் வனமோகினியில உங்களை பத்தி வந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் படத்தோட சக்சஸ் ஓரம் கட்டிடுச்சு மேடம். முதல்ல முன்பக்கத்துல உங்க படத்தை போட்டா பத்திரிகை விக்காதுன்னு சொன்னேன். இப்போ உங்க படத்தை போடாம பேப்பர் விக்காதுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க முன்னேறிட்டீங்க. உங்க தன்னம்பிக்கைக்கும் திறமைக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மாமா, அந்த டச் அப் முகத்தை பாத்தீங்களா? வயிறு எரியுது மாமா. அந்த கயல் எவ்வளவு கஷ்டப்பட்டு மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவன் முகத்துல இருக்கிற திமிரும் சந்தோஷமும் எனக்கு அப்பட்டமா தெரியுது. செக்கு வைக்க வைக்க ஒண்ணு ஒன்னா தாண்டி தாண்டி போறா. கண்ணுல விழுந்த தூசி மாதிரி ரொம்ப உறுத்துறா மாமா. விட மாட்டேன். அவ சந்தோஷப்பட விடக்கூடாது மாமா. இந்த பார்ட்டிலேருந்து அவ வெளியில போகும்போது முகத்துல இருக்கிற மொத்த சந்தோஷத்தையும் சிரிப்பையும் காலி பண்ணிட்டு ஒரு நடப்போனமா அவளை வெளியே அனுப்பி காமிக்கிறேன். வனமோகினி அக்காவுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வனமோகினி அக்கா. படம் சூப்பரா இருந்துச்சு. அக்கா, நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. வனமோகினி படத்துல ரொம்ப நல்லா நடிச்சீங்க அக்கா. வாங்கக்கா. குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லாருக்கும் வணக்கம். மேடம், கையல் உங்ககிட்ட ஒரு டச் அப் கேர்லா வேலை பார்த்து இன்னைக்கு ஒரு ஹீரோயினா வளர்ந்துருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கயலோட வளர்ச்சி இவ்ளோ பெருசா இருக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். கயல் எதை பண்ணாலும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட தான் பண்ணுவா. ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் ஷாட் முடிச்சு வந்த உடனே திரும்பி ஒரு பார்வை பார்த்தா போதும், உடனே கொடைய தூக்கிட்டு ஓடி வருவா. அதுக்கப்புறம் இன்னொரு பார்வை பார்த்தா ஜூஸ், இன்னொரு பார்வை பார்த்தா சேர். இப்படி என்னோட கண்ணசைவுக்கு கரெக்டா வேலை பாப்பா. என்ன சுத்தி இருக்கிறவங்க அசந்து போற அளவுக்கு பம்பரம் மாதிரி அப்படியே கட கடன்னு சுத்துவா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, மேடம், நீங்க பாக்குறது ஒரே மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது. ஆனா கயல் அத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு உங்க விருப்பத்துக்கு ஏத்தா மாதிரி நடக்கிறாளேன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு சூட்டிகையான பொண்ணு. இந்த மாதிரி அவளை பத்தி நிறைய சொல்லலாம். ஒரு நாள் நான் ஷூட் முடிச்சு வீட்டுக்கு வரேன். ரொம்ப டயர்டா இருந்துச்சு. கயல் கால் வலிக்குதுன்னு சொன்னேன். மேடம், நான் காலை அமுக்கி விடுறேன்னு அவளா சொன்னா. நான் வேணான்னு தடுத்து கூட கேட்கல. அழுத்தி விட ஆரம்பிச்சா. நான் அப்படியே அசந்து தூங்கிட்டேன். முழிச்சு பாக்குறேன், தூங்கறதுக்கு முன்னாடி நான் போதும்னு சொல்ல மறந்துட்டதால நைட்டெல்லாம் பாவம் காலை அமுக்கிக்கிட்டே இருந்திருக்கா. அப்படி ஒரு சின்சியாரிட்டி. அதுதான் கயல். லெட்ஸ் வைண்ட் அப். தேங்க் யூ ஆல். வனமோகினி படம் ஹிட் ஆகி கயல் பெரிய ஆளானதுல நேத்ரா செம்ம கடுப்புல இருக்காங்க. ஆமா ஆமா, நேத்ரா கையில இந்த வாரு வர்றாங்க.
ஒரு படத்தை சினிமாக்காரங்களே அழிக்கிறத விட கேவலமான விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. யார் சார் அது? பேரழகி பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட். இடைவேளைக்கு பிறகு பேரழகி பவர்ட் பை நிப்பான் பெயிண்ட் தொடர்கிறது. என்ன வனமோகினி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் பேசினதை அப்படியே கவனிச்சிருப்பியே. இதுக்கு பேர் தான் வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழற மாதிரி புகழ்ந்து அப்படியே கால்ல போட்டு மிதிச்சு நசுக்கு நசுக்குன்னு நசுக்கிறது. இது மட்டும் இல்ல கயல், இன்னும் நிறைய இருக்கு. ரொம்ப திமிர் காட்டாத. படம் தான் ஜெயிச்சிருக்கு, நீ ஜெயிக்கல. சினிமால அடையாளமும் அங்கீகாரமும் கிடைக்கிறதுக்கு நிறைய வளரணும். அந்த அளவுல நீ இன்னும் எல்கேஜி கூட தாண்டல. நேத்ரா, பாத்தீங்களா மாமா, ஓம கோட்டா மாதிரி இருந்துகிட்டு எப்படி ரியாக்ஷன் கொடுக்கறா பாருங்க. எதிர்த்து பேசாம இருந்துகிட்டு ரொம்ப அமைதியா இருந்து சாதிக்கிறா மாமா. சைலண்ட் கில்லர். எவ்வளவு தெனாவட்டு இருந்தா எனக்கு எதிராவே இழிச்சுக்கிட்டு செல்ஃபிக்கு போஸ் கொடுக்கறா. மனசுக்குள்ள பெரிய இவன்னு நினைப்பு. இந்த சம்பத் என்னடான்னா அந்த நமத்து போன வடகத்துக்கு வீடு கொடுக்கறேன்றான். தான் ஆரம்பிச்ச படத்துக்கு ஷூட்டிங் நடத்துறதுக்கு வக்கல்ல நமக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த கோண மூஞ்சிய வச்சு படம் எடுக்க போறானா? என்ன பாடு படுத்துறன்னு மட்டும் பாருங்க. சரி போலாம். சார் வணக்கம் சார். ஹலோ சார். கயல், என்னம்மா? நல்லா இருமா, நல்லா இருமா. வெரி குட், வெரி குட் கயல். ப்ரூவ் பண்ணிட்ட. என்னோட தயாரிப்பு சோட போகாதுன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. உன்னை பத்தி படத்தை பத்தி தாறுமாறா மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க. படம் ஓடாதுன்னாங்க. உனக்கு நடிக்கவே தெரியலன்னாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டமா. இனிமே உன்னை யாராலையும் அசைக்க முடியாது. உன் வெற்றியை பொறுத்துக்க முடியாத நிறைய பேரு உன்னை அசிங்கப்படுத்த பாப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுக்காத. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சினிமா உலகத்தை விட்டு சீக்கிரமே காணாம போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம்
சினிமா உலகத்தை விட்டு சீக்கிரமே காணாம போயிடுவாங்க. உன்னை என்ன பாடுபடுத்தியிருப்பா. மனிதாபிமானம், நன்றி இதெல்லாம் இல்லாத ஜென்மம். வேண்டாம் சார், விட்டுருங்க. ஆமா, போலாம். வேணா விட்டுடுங்கன்னு பெருந்தன்மையா நீ சொல்ற. ஆனா அவ இவளுக்கெல்லாம் இறக்கமே பார்க்க கூடாது. பார்த்தோம் நம்மள மொத்தமா காலி பண்ணிடுவா. ஜாக்கிரதையா இருந்துப்பா. சரி, நீ ஃபங்க்ஷனை நல்லபடியா என்ஜாய் பண்ண. ஆல் தி பெஸ்ட் மா. தேங்க்யூ சார். கயல், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்பதான் முதல் நாள் ஷூட்டிங்க்கு ஸ்டுடியோவை பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரு டச் அப் கேர்லா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு ஒரு வெற்றி படத்தோட ஹீரோயினா ஆயிட்டேன். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் கயல். உன்னை விட பல வருஷம் சீனியர் நான். ஆனா இப்ப நீ தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் கயல். உன்னை பாக்குறப்போ கொஞ்சம் சின்சியாரிட்டில கம்மியா இருக்கணும்னு சின்னதா ஃபீல் ஆகுது. என்ன கார்த்திக் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல கயல், நான் சொல்றது உண்மைதான். நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நீங்க தான் முக்கிய காரணமா இருந்திருக்கீங்க. எனக்குள்ள இருந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உடைச்சு என் கூட சகஜமா பழகுனீங்க. எனக்குள்ள இருந்த நடிகையை வெளியே கொண்டு வந்து கயல்னு பேர் வச்சதே நீங்க தான். அதை நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் மறக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னோட விடாமுயற்சியும் மத்தவங்க என்ன சொன்னாலும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு போற உன்னோட சகிப்புத்தன்மை தான் உன்னோட வளர்ச்சிக்கு காரணம். இன்னும் மென்மேலும் வளர என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much கார்த்திக். வரகேல், வாழ்த்துக்கள் மேடம். வெரி நியர் பை வந்துடலாம். நீங்க இந்த மெயின் ரோட் கட் பண்ணி லெஃப்ட் உள்ள வந்துருங்க. ரிசார்ட் அங்கே தான் இருக்கு. இது நம்மளோட ஃபங்க்ஷன். உடனே வந்துருங்க, சீக்கிரம் வாங்க. சார் 1 minute ப்ளீஸ். சொல்லுங்க மேடம். பிருத்வி எப்போ வருவாரு? ஆன் த வே மேடம். அப்புறம் மேடம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பார்ட்டியில வச்சு உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு பிருத்திவி சார் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஹலோ, ஒருவேளை எல்லாரும் முன்னாடியும் லவ்வ சொல்லிட்டா என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. என்ன சர்ப்ரைஸா இருக்கும்? ஷோ கடவுளே. கயல் மேடம். ஹாய் தினேஷ். ஹாய் மேடம். ஹாய். என்ன மேடம் ஏதோ பயங்கர யோசனையில இருக்கீங்க? நேத்து வரைக்கும் படம் ஓடுமா ஓடாதான்னு பயத்துல இருந்தீங்க. ஓகே, உங்களோட முகத்துல குழப்பம் இருந்துச்சு. இப்பதான் பெரிய ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. இனிமே எதுக்கு மேடம் பயம்? பி ஹாப்பி மேடம். சரி தினேஷ், சார் வந்துட்டாரா? ஓகேடா மேடம், போயிட்டு வந்துடுறேன். வாடா. ஷிஷோ பிருத்வி வந்துட்டாரு. பார்ட்டில வச்சு பிருத்வி சர்ப்ரைஸ் கொடுக்க போறத வர முகேஷ் சார் சொல்லிட்டு போனாரே. என்ன நடக்க போதோ? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்கெல்லாம் என்கிட்ட வந்து நல்லா விசாரிக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை சார். நீங்கள் எப்பவுமே ப்ரெஸ் ஃப்ரெண்ட்லி சார். நாங்களும் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணி தான் இருக்கோம் சார். கயலை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். தமிழ் சினிமால
ஒரு திறமையான ஹீரோயின் உருவாகிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறதுக்கு கயல் ஒரு சிறந்த உதாரணம். கயலை அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கயல் மேல நம்பிக்கை வச்சு அவளை முதலா ஹீரோயினா நான் தான் கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா வனமோகினி முந்திக்குச்சு. எப்படியோ நல்ல விஷயம் நடந்திருக்கு. அந்த வகையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காவிய தலைவி படம் மறுபடியும் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? காவிய தலைவி பக்கத்துல இல்லாம காவிய தலைவி படம் பத்தி நான் எப்படி பேசுறது? கார்த்திக் சார் போங்க, போய் கையில கூட்டுவாங்க. சரிங்க சார். ஓகே. ரெடி சார் கூப்பிடுறாருவா. போலாம் கார்த்திக். அந்த நம்பிக்கை தான் அவளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வாமா சார். வாமா, கிட்ட வாமா. இல்ல பரவாயில்ல சார். அட வாமா கிட்ட. இப்போ என்னமோ கேட்டீங்களே, இப்ப கேளுங்க. காவிய தலைவி படம் மறுபடியும் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இப்போ இங்க ஒரு விஷயத்த எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். வனமோகினி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தி அந்த படத்தை பத்தி நிறைய தவறான டாக் இருந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாத்தையும் மீறி படம் ரிலீஸ் ஆகி பல பேரோட எதிர்பார்ப்புகளை தவிடு பொடியாக்கிடுச்சு. இப்ப படம் எல்லா சென்டர்லயும் சூப்பர் ஹிட் ஆகி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் திட்டம் போட்டு யாரோ செஞ்சிருக்காங்கன்னு இப்ப எனக்கு நினைக்க தோணுது. ஒரு படத்தை சினிமாக்காரங்களே அழிக்கிறத விட கேவலமான விஷயம் வேற எதுவுமே இருக்க முடியாது. யார் சார் அது? அத பத்தி நாம இங்க பேச வேண்டாம். இன்னொரு சந்தர்ப்பம் வரும், அப்ப நான் சொல்றேன். காவிய தலைவி பத்தி கேட்டீங்கல்ல? காவிய தலைவியை பொறுத்த வரைக்கும் வனமோகினி படத்தால அதுக்கு மிகப்பெரிய நன்மை நடந்திருக்கு. சீக்கிரமே காவிய தலைவியோட ஷூட்டிங் டேக் ஆஃப் ஆக போறதுன்றத ரொம்ப சந்தோஷத்தோட நான் சொல்லிக்கிறேன். வனமோகினி படத்துக்கு பிரச்சனை வந்த மாதிரி தான் காவிய தலைவிக்கும் ஒரு பிரச்சனை சிக்கி இருக்கு. ஆனா ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய படமா தமிழ் சினிமால ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவியா காவிய தலைவி கண்டிப்பா வரும். இதுல மாற்றமே இல்லை. அதுல நீங்க வேற ஒரு கையில பாப்பீங்க.